கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ பிரியமானவர்களே. இந்த கிரைஸ்ட் ரெவலேஷன் இந்த மெசேஜ் 298வது முறையாக யூடியூபின் வழியாய் செய்தி அளிக்கும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் செய்த கிருபைக்காக பரிசுத்த ஆவியானவரை கோடி கோடியாய் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த செய்தி தயவு செய்து முழுமையாய் நீங்கள் பாருங்கள், முழு ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த படத்தை ஒரு தோராயமாக இந்த செய்திக்காக வைத்திருக்கிறேன். ஆகவே இதை பார்ப்பவர்கள் தயவு செய்து தவறாக நினைக்காதீர்கள். ஆகவே இந்த செய்தியை கூர்ந்து கவனிங்கள். மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். மீண்டும் கூறுகிறேன், மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் யார் அவர்கள்தான் என்பதை நாம் பார்க்க போகிறோம் வேதத்திலே. ஆகவே நீங்கள் தயவு செய்து நீங்கள் கூர்ந்து கவனிங்கள், முழுமையாய் பாருங்கள், செய்திகளை அநேகருக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இன்றைய காலத்திலே செய்திகள் கிடைக்காமல் இருக்கிற காலமா இருக்கிறது. கூத்தாடி பாஸ்டர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். சினிமா பாடலை போல பாடுகின்ற பாஸ்டர்கள் தான், அதை விரும்புகிற விசுவாசிகள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். இந்த கூத்தாடி பாஸ்டர்களை தான் அதிகமாக விசுவாசிகள் விரும்புகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கு சத்தியங்களை கேட்கிற விசுவாசிகள் மிகவும் சிறிய கூட்டமாக இருக்கிறது. ஆகவே சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். சத்தியம் உங்களை ஒரு நாள் விடுதலையாக்கும். சத்தியம்தான் உங்களுக்கு முக்கியமாய் தேவைப்படுகிறது. சத்தியம் உங்களை மறுரூபப்படுத்தும். சத்தியம் உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகும். சத்தியம் தாங்க எல்லாமே. அதை விட்டுட்டு நீங்கள் எதனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா பாட்டு முக்கியம், எனக்கு மியூசிக் முக்கியம் அப்படின்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு பரலோகம் நிச்சயமாக இல்லை. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை பரலோகம் கொண்டு போகும். சரி, நீங்கள் பாருங்கள், மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் என்ற செய்தியை நீங்கள் முழுமையாய் பாருங்கள், அநேகருக்கு அனுப்புங்கள். நீங்கள் முழு கிறிஸ்தவர்களாய் மாற வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அல்லேலூயா. அறகுறை கிறிஸ்தவர்களாய் இருக்கக்கூடாது. அறகுறை கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருமே இயேசுநாதர் சொன்னாரு, அல்லேலூயா, பிசாசுக்காகவும் சாத்தானுக்காகவும் செய்யப்படுகிற சிருஷ்டிக்கப்பட்ட நரகத்துக்கு தான் நீங்களாம் போவீங்க. அதனால ரொம்ப ஜாக்கிரதை இருங்க. சத்தியத்தில் வளர பாருங்க தயவு செஞ்சு. ஓகே, நாம் செய்திக்கு கடந்து சொல்வோம். நீங்கள் பரிசுத்த வேதாகமத்தை பிரித்து நீங்கள் எபிரியர் என்ற புத்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே 4ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் நான் பார்க்க போகிறோம். அல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும், அல்லேலூயா, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும். இன்றைக்கு ஒரு புறஜாதி மக்கள் இருக்கிறார்கள். அந்த புறஜாதி மக்கள், இயேசுவை அறியாமல் இருக்கிற புறஜாதி மக்கள், அவர்கள் ஒரு தரம் பிரகாசிக்கப்படுகிறார்கள். அதாவது இந்த இயேசு கிறிஸ்து நமக்கு செய்கிற அற்புதத்தின் நிமித்தம், இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தம் நாம் மனம் திரும்பி நாம் பிரகாசிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. சில பேர் நினைக்கிறாங்க, நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டால் பிரகாசிக்கப்படுகிறேன், வெள்ளை சாரி போட்டால் நான் இந்த உலகத்தில் பிரகாசிக்கப்படுகிறேன், வெள்ளை ஜிப்பா போட்டால் நான் இந்த உலகத்தில் பிரகாசிக்கப்படுகிறேன், வெள்ளை பேண்ட் வெள்ளை ஷர்ட் போட்டால் நான் பிரகாசிக்கப்படுகிறேன், இல்லை வெள்ளை அங்கி போட்டாக்கா சாமியார்களை போல, கத்தோலிக்க சாமியார்களை போல நான் வெள்ளை அங்கி போட்டாக்கா நான் பிரகாசிக்கப்படுகிறேன், இல்லை ஐயர்களை போல நான் வெள்ளை அங்கி போட்டு ஒரு கயிறை கட்டினா நான் பிரகாசிக்கப்படுகிறேன் அப்படின்னா ஒரு சில பேர் சொல்றாங்க. அந்த பிரகாசம் அல்ல, அது ஒரு உலக பிரமாண மக்களை ஏமாற்றுகிற ஒரு பிரகாசம் அது. அல்லேலூயா. புரிஞ்சுங்களா? மக்களை ஏமாற்றுகிற பிரகாசம் தான் இந்த வெள்ளை உடுப்புகளாம். இன்னைக்கு வெள்ளை உடுப்பு போட்டு கொண்டு இருக்கிற அத்தனை பேரை நீங்க பாத்தீங்கன்னாக்கா உள்ளத்துல இருள் பயங்கரமா இருக்கும், வெளியே பிரகாசமா இருக்கும், உள்ள இருள் இருக்கும். அதுதான் நடக்குது இன்னைக்கு. சரி, ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும். அருமையான கிறிஸ்துவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை, 4ஆம் வசனத்தை, இந்த 5ஆம் வசனத்தை கூர்ந்து கவனிங்க. வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. இப்ப நான் மனம் திரும்பி பிரகாசிக்கப்பட்ட பரிசுத்த வேதாகமத்தை கையில் எடுத்துக்கினேன், கோயிலுக்கு போற, பிரகாசிக்கப்பட்ட. எப்படி பிரகாசிக்கப்பட்ட? தேவனுடைய அற்புதத்தினாலே நான் பிரகாசிக்கப்பட்ட, தேவனுடைய வார்த்தையினாலே நான் மனம் திரும்பி ஒரு கிறிஸ்தவனாய் மாறிவிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ நான் கிறிஸ்தவனா மாறிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன். கிறிஸ்தவனா மாறிட்டேன். யாரா கேட்டா இந்துவா இருந்தா கூட நான் கிறிஸ்டினா ஆயிட்டுங்க, நான் கிறிஸ்டினா மாறிட்டேங்கன்னு சொல்றேன். அப்ப நான் பிரகாசிக்கப்படுறேன்.
பிரகாசிக்கப்படுறேனாக்கா கிறிஸ்து எனக்குள் இருக்கிறாருன்னு அவங்களுக்கு வெளிப்படுத்தி வார்த்தையில சொல்றேன் கிறிஸ்துவனா மாறிட்டேன்னு சொல்லிட்டு. பரமையை ருசி பார்க்கிற இந்த உள்ள வேதத்தில் இருக்கிற ரகசியங்களை வார்த்தைகளை நான் ருசி பார்த்துட்டேன். பரிசுத்த ஆவியை நான் பெற்றுட்டேன். பரிசுத்த அப்படின்னு நான் சொல்றேன். இப்போ ஒரு கிறிஸ்தவர்கள் 100% கிறிஸ்தவர்கள் நீங்க அப்படிதான் பேசிக்கிறாங்க. பரிசுத்த ஆவி பெற்றுட்டேன். என்னப்பா பரிசுத்த ஆவி பெற்ற அப்படின்னு கேட்டாக்கா, அந்நிய பாஷை பேசுறாங்க. அந்நிய அபிஷேகம் பெற்றீங்களா? அவங்க நினைக்கிறாங்க அந்நிய பாஷை பெற்றாக்கா அபிஷேகம் பெற்றுட்டேன். அவங்களுடைய நினைப்பு. அவங்கள சொல்லி தப்பு இல்லைங்க. இன்னைக்கு விசுவாசிகளை சொல்லி தப்பே கிடையாது. ஏன்னா விசுவாசிகள் அப்பாவி விசுவாசிகள். அவனை வழி நடத்துறான் பாரு போதகர். அவன் அந்த மாதிரி டீச் பண்றது. பரிசுத்த ஆவி பெற்றா அந்நிய பாஷை பேசுனா பரிசுத்த ஆவி பெற்றதாக அடையாளம். அந்நிய பாஷை பெற்றாக்கா அபிஷேகம் பெற்றுட்டேன்ற ஒரு அடையாளம். இப்படியெல்லாம் இன்னைக்கு பெந்தகோஸ்து சிபிஎம் சர்ச்சிலையோ இல்லை ஏஜி சர்ச்சிலையோ இல்லை ஒரு பெந்தகோஸ்து சர்ச்சிலையோ அப்படி அவங்க பிரசங்கம் பண்றதால ஒரு சாதாரண ஒரு விசுவாசி என்ன கேட்டாங்க, நீங்க அபிஷேகம் பெற்றீங்களா, நீங்க பரிசுத்த ஆவி பெற்றீங்களா அப்படின்னு ஒருத்தன் விசுவாசியை பார்த்து அவன் கேட்பான். ஏன்னா இவர் அந்நிய பாஷை பேசுறதுனால. ஆனா இவன் அபிஷேகமே பெறல, பரிசுத்த ஆவியே பெறல. நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்க உங்களுக்கு புரிஞ்சுக்குவீங்க. பரிசுத்த ஆவியும் பெறல, அந்நிய பாஷையும் அபிஷேகமே பெறல. ஆனா இவனுடைய நினைப்பு என்னன்னு கேட்டாக்கா, நான் அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் அந்நிய பாஷை பேசுறதால அபிஷேகம் பெற்றுட்டேன், அந்நிய பாஷை பேசுறதால நான் பரிசுத்த ஆவி பெற்றுட்டேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நல்ல ஒண்ணு மட்டும் நீங்க புரிஞ்சுக்கோ கிறிஸ்தவர்களே, அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட சகோதரனே, ஒன்னு புரிஞ்சுக்கோ. நீங்க உண்மையான அந்நிய பாஷை நீங்கள் பெற்றிருந்தால், ஏன்னா 2 அந்நிய பாஷை இருக்குது. உண்மையான அந்நிய பாஷை இருக்குது, டுபாகோர் அந்நிய பாஷை, டூப்ளிகேட் அந்நிய பாஷை இருக்குது. இந்த டூப்ளிகேட் அந்நிய பாஷை யார் பேசுவான்னு கேட்டாக்கா, சாத்தான் உங்க மூலியமா அந்நிய பாஷை பேசுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன வீடியோ யூடியூப்ல நீங்களா பார்த்துருப்பீங்க. யாரு மோகன் சிலாசர் ஒரு மேடையில ஒரு 2 சகோதரியை ஒரு சகோதரி அந்நிய பாஷை பேச வைக்கிறாரு. அந்த சகோதரிக்கு அந்நிய பாஷையே பேசுறதில்ல, ஏதோ வளருது. உடனே மைக்க பிடிக்கிட்டார். நீங்களா தெரிஞ்ச பார்த்து தான் உங்களுக்கு சொல்றேன். அங்க ஏதோ ஒரு டிஃப்ரெண்டா பேசுச்சு, அவருக்கு தெரியுது இது அந்நிய பாஷை இல்லைன்னு சொல்லிட்டு. இப்படிதான் இன்னைக்கு அந்நிய பாஷை பேசுறாங்க. பாஸ்டர்களை எடுத்துங்க, பாஸ்டர்களை அப்படி வளர்றாங்க. ஆனா அது அந்நிய பாஷையே கிடையாது. அந்நிய பாஷையே கிடையாது. ஆனா அந்நிய பாஷை நினைச்சிருக்கிறாங்க. இந்த அந்நிய பாஷை யார் பேசுறாங்க? சாத்தான், ஒளியின் தூதன். நல்லா புரிஞ்சுங்க, ஒளியின் தூதன் இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அந்நிய பாஷை பேசிக் கொண்டு வருகிறான். அல்லேலூயா. ஒளியின் தூதன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள், பெந்தகோஸ்து கிறிஸ்தவர்கள் பாஸ்டர் மூலியமாகவும் ரெவரண்ட் மூலியமாகவும் விசுவாசிகள் மூலியமாகவும் ஒளியின் தூதன் சாத்தானவன் அந்நிய பாஷையை பேசிக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு உண்மையான அந்நிய பாஷையை ஒருத்தர் பேசுறான்னு வச்சிங்கன்னா, அது அபிஷேகம் பெற்றுட்டேன், நான் பரிசுத்த ஆவி பெற்றுட்டேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. நான் பல வீடியோல பேசியிருக்கிறேன். அந்த மாதிரி உண்மையான அந்நிய பாஷை நான் பெற்றிருந்தாக்கா பரிசுத்த ஆவிக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். அதாவது பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தைக்கு அவர்கள் கீழ்ப்படிவார்கள். எப்படி நீங்க கேட்கிறீங்கன்னாக்கா, வேதம் சொல்லுது அந்நிய பாஷையை பேசினால் சபையிலே நான் பேசுற அந்நிய பாஷையை ஒரு விசுவாசி அதை வியாக்கியானம் செய்யக்கூடிய ஒரு விசுவாசி சபையில இருந்தால் மட்டும்தான் நான் அந்நிய பாஷை பேசணும் அப்படின்னு பரிசுத்த ஆவி பேசுறாரு இல்லையா? அப்ப நான் அந்த அந்நிய பாஷையை நான் பேசக்கூடிய உண்மையான அந்நிய பாஷை பேசுனாக்கா அந்த எனக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் அந்த வார்த்தைக்கு, பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிவார். நான் பேச மாட்டேன், வீட்டில் தான் தனிமையில் உட்காந்து நான் அந்நிய பாஷையை பேசுவேன். புரிஞ்சுங்களா? அப்போ அந்த அந்நிய பாஷை என்பது என்னன்னு கேட்டா, பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்த ஒரு வரம். அவ்வளவுதான். இது பல வீடியோல நான் பேசுகிறேன், இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு வரம வழிய அந்த வரத்தை நீ பெற்றுட்டாக்கா நான் பரிசுத்த ஆவி பெற்றுட்டேன்னு அர்த்தம் இல்லை. அதனால புரிஞ்சுங்க, பரிசுத்த ஆவி, உண்மையான பரிசுத்த ஆவி ஒருத்தன் பெற்றானாக்கா அவன் எப்படி இருப்பான்ற மாதிரி இப்ப நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், நீங்கள் பாருங்க. சரி, இப்ப பரிசுத்த ஆவி பெற்றுட்டேன்னு சொல்றான். இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்திருக்கிறான். ஏங்க இப்ப எனக்கு 58 வயசு ஆகுதுங்க. இனி வரக்கூடிய 50 வருஷத்துக்கு முன்னால இல்ல 100 வருஷத்துக்கு அப்புறம், அது 100 வருஷத்துக்கு வரக்கூடிய இந்த உலகத்தின் பலனை நான் ருசி பார்த்துட்டேன். யாரு? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டவனா நானே. 100 வருஷத்துக்கு அப்புறமா வரப்போகிற உலகத்தின் பலனை
நான் மன்னிக்கணும் ருசி பார்த்து விட்டேன் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. 100 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய உலகத்தின் பலனை நான் ருசி பார்க்கிறேன். எப்படிங்க நான் 100 வருஷத்துக்கு வரக்கூடிய பலனை ருசி பார்க்க முடியும்? கொஞ்சம் சிந்திங்கள் அருமையான வெளியேறப்பட்ட சகோதரிகளே, வெளியேறப்பட்ட சகோதரனே. எனக்கு இப்ப 52 வயசு. 100 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல 50 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தின் பலனை ருசி பார்த்து விட்டேன் என்று இயேசு பிரபு கூறுகிறார், பரிசுத்த ஆவியானவர் கூறுகிறார். நான் எப்படி ருசி பார்க்க முடியும்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சரி பாருங்க, இந்த பரிசுத்த வேதாகமத்திலே 100 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல 200 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல 50 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்தில் வரக்கூடிய பலன்கள் என்னென்ன வரப்போகுது என்பதை இந்த வேதம் அறிவித்து விட்டது. இந்த வேதம் அறிவித்து விட்டது. இந்த வேதத்தை நான் வாசிக்கும் போது ருசி பார்க்கிறேன், அதை கற்பனை பண்ண பார்க்கிறேன். இந்த வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள் இனி ஒரு பலனை குறித்து பரிசுத்த ஆவியால் எழுதப்பட்டுள்ள வார்த்தைகளை குறித்து நான் ருசி பார்த்து விட்டேன், நான் அறிந்து விட்டேன். எனக்கு தெரிஞ்சிருச்சு இனி இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது, இனி இந்த உலகத்தில் என்னென்ன தீமைகள் நடக்க போகுது, என்னென்ன கெட்டது நடக்க போகுது, என்னென்ன ஆபத்துகள் வரக்க போகுது, நன்மை வராது, என்னென்ன ஆபத்துகள் நடக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களிலே இந்த உலகத்திலே தேவனுடைய மனவாட்டி சொல்லக்கூடிய அந்த பிள்ளைகள் எப்படி உலகத்திலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள், எல்லாமே இந்த உலகத்தின் பலனை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை குறித்து நான் ஏற்கனவே ருசி பார்த்து விட்டேன். இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகளை நான் வேதத்தின் மூலமா ருசி பார்த்து விட்டேன். யார் அவன்? ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட அவன், பரிசுத்தாவை பெற்றிருக்கிற அவன் ருசி பார்த்து விட்டார்கள். இப்ப இவங்கெல்லாம் சொல்றாங்க, நான் பரிசுத்தாவை பெற்றுட்டேன், நான் பேய் பிசாசு துரத்துனேன். பேய் பிசாசு துரத்துனா பரிசுத்தாவை பெற்றதுன்னு அர்த்தம் இல்ல. அதெல்லாம் ஒரு வரம். சுகமளிக்கிறேன்னு கேட்டாக்க நான் பரிசுத்தாவை பெற்றதுன்னு அர்த்தம் இல்ல, அது ஒரு வரம். நான் இன்னைக்கு ஒரு கேன்சரை சுகமாக்குறேன்னாக்கா தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வரம், பரிசுத்தாவை பெற்றதுன்னு அல்ல. நல்லா புரிஞ்சுக்குங்க பிரியமானவர்களே, தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே. இப்போ அவர்கள்லாம் பேய் பிசாசு சொல்றான், பரிசுத்தாவை பெற்றுட்டேன்னு சொல்றான், ஒரு தடவை நான் பிரகாசிக்கப்பட்டேன்னு சொல்றான், இனி ஒரு பலனை ருசி பார்த்துட்டேன்னு சொல்றான், பரிசுத்தாவி என் கூட இருக்கிறாருன்னு சொல்றான், இயேசு கிட்ட நான் பேசுறேன்னு சொல்றான், இயேசுக்கு நான் சோறு ஊட்டுறேன்னு சொல்றான், ரேஷன் கடைக்கு போகும்போதெல்லாம் கர்த்தர் என்னோடு பேசிட்டு வராரு சொல்றான், மொட்டை மாடியில நிற்கும் போது மொட்டை மாடியில கர்த்தர் என் கூட பேசுறேன்னு சொல்றான், படுக்கும் போது கர்த்தர் என் கூட பேசுறேன்னு சொல்றாரு. நான் எங்க என்னென்ன செய்யணும், கர்த்தர் இயேசு கிறிஸ்து என் கூட பேசிக்கினே இருக்கிறாரு, நானும் இயேசு கிட்ட பேசிக்கினே இருக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேய் கதைகள் சொல்றாங்க விசுவாசிங்க, பாஸ்டரும் சரி விசுவாசியும் சரி. இந்த ஆவி எங்க நம்ம பிடிச்சது கொடுக்கலாம்? வெளிநாட்டில இருந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு அந்த ஆவி. வெள்ளைக்காரதாவது சொல்றான், என்ன சொல்றான்னு கேட்டாக்கா, லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்கிட்ட பேசினே இருக்கிறாரு, நான் அவர்கிட்ட பேசினே இருக்கிறேன். வெள்ளைக்காரதோட சொல்றான். அந்த வெள்ளைக்காரத்தோட இந்தியாவுக்கு வரும்போது பிரசங்கம் பண்ணும்போது இப்படி பேசி பேசி பாஸ்டர், இன்னைக்கு இந்தியன் பாஸ்டர் சொல்றான், இந்தியன் பாஸ்டர் இப்படி பேசுறதுனால இந்தியன் விசுவாசிகளும் கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, கர்த்தர் என்கிட்ட பேசுறாரு, நான் ஆண்டோட பேசுறேன்னு இப்படியா நிறைய பேய் கதையில சொல்லி வராங்க. ஆச்சுங்களா? சொல்லி வராங்க இல்லையா? சரி, இப்போ 6ஆம் வசனத்தை பாருங்க. அவங்கெல்லாம் பரிசுத்தாவை பெற்ற அவங்க, ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்ட அவங்க மறுதலித்து போனவர்கள். இப்ப 6ஆம் வசனம், மறுதலித்து போனவர்கள் இனி வரும் பலனை ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள், மறுதலிக்கிறவர்கள் இல்ல, மறுதலிக்கிறவர்கள் இல்ல, மறுதலித்து போனவர்கள். இப்ப 4ஆம் வசனம் 5ஆம் வசனம், இவங்க அத்தனை பேருமே ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம இவரை ருசி பார்த்தும் பரிசுத்தாவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையையும் இனி வரும் உலகத்தின் பலனையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள். இவங்களாம் யாரும் கேட்டாக்கா மறுதலித்து போனவர்கள். எதை மறுதலித்து போனவர்கள்? பரிசுத்தாவை பெற்று சொல்றானே, அவெல்லாம் மறுதலித்து போயிட்டானா. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையிலே அறைந்து அவமானப்படுத்துகிறபடியினால். பாருங்க, ஹல்லேலூயா. நான் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்காக வச்சிருக்கிறேன் இந்த போட்டோவை. எனக்கு இந்த சரித்திரம் புத்தகத்தில் நான் வாசிக்கும் பொழுது அமெரிக்காவிலே ஒரு குருடன் இந்த படத்தை வரைந்தார் என்று சரித்திரம் ஒரு புத்தகத்தில் நான் வாசித்த ஒரு நண்பர் எனக்கு கொடுத்தாரு. அதனால இதை நான் வச்சிருக்கிறேன், உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நீங்க நம்புனா நம்புங்க, நம்ம கிட்ட போங்க. நீங்க சரித்திரத்தை புத்தகத்துல என்ன ஒரு புத்தகத்தை எடுத்து வாசித்தீங்கன்னாக்கா உங்களுக்கு தெரியும். அதாவது வில்லியம் மரியன் பிரென்னம் என்ற செய்திய புத்தகத்தை
ஒரு நண்பர் கொடுத்தாரு, அந்த வாசித்துன்னு வர அந்த வாசிக்கும் அந்த புத்தகத்தில் போடப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை என்ன, ஒரு பிளைண்ட், ஒரு குருடர், அந்த குருடர் வந்து இந்த படத்தை வரைந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தகத்தில் இருக்குது. இது அமெரிக்காவில் நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம், அமெரிக்காவிலே நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம். ஏன்னா அமெரிக்காவில் எதாவது நடந்தாதான் இங்கே பைத்தியக்காரச்சனை நம்புது இல்லையா, ஆனால் அது உண்மை. ஆக்சுவலாக நான் சொல்றது அமெரிக்காவிலே நிரூபிக்கப்பட்ட ஒரு காரியம், ஒரு குருடர் வரைந்தார் என்று சரித்திர புத்தகம் கூறுகிறது. நான் பார்க்கும்போது மிகவும் அற்புதமாக அழகாக இருந்தது. நான் ஒரு உதாரணமாக வைத்திருக்கிறேன் இந்த படத்தை. தேவனுடைய குமாரனை மறுபடியுமாக சிலுவையிலே அவர்கள் அறைகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். மனம் திரும்புவதற்கு எதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஹல்லேலூயா. ஒன்னே ஒன்று நினைச்சுங்க பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரிசுத்தாவை பெற்ற சொன்னவங்க, இனி ஒரு பலனை நான் ருசி பார்த்திருக்கிற சொன்னவங்க, தேவனுடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற அந்த விசுவாசிகள், அவர்கள் வந்து தேவனுடைய குமாரனை மறுபடியுமாக மறுதலிக்கிறார்கள். அவர்கள் மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள், அவமானப்படுத்துகிறார்கள். அவங்க மறுதலித்து போனவர்கள், அவங்க அத்தனை பேருமே. சரி, மறுதலித்து போனவர்கள் என்று வேத வாக்கியம் சொல்கிறது. எதை அவர்கள் மறுதலித்து போனவர்கள், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்ற, தேவனுடைய வெளியேறப்பட்ட சகோதரிகளே, சகோதரனே, தேவன் ஒரு மனிதனை ரட்சித்து விட்டார் என்று சொன்னால் நித்திய காலமாக அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். அதை மட்டும் புரிஞ்சுக்கோ. தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் ஒரு மனிதனை ரட்சித்து விட்டார் என்று சொன்னால் அவன் காலமெல்லாம் அவன் விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. காலமெல்லாம் அவன் ரட்சிக்கப்பட்டிருப்பான். ஹல்லேலூயா. ஒன்று வாசிக்கிற தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை குறித்து உங்களுக்கு வாசிக்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கும் போது, நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் விசுவாசிப்பதாக உங்களை பாவனை செய்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உங்களை நீங்கள் பாவனை செய்து கொள்ள முடியும். ஆனால் நீங்கள் ரட்சிக்கப்படலை. ஆனால் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்லி நீங்கள் பாவனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. நீங்கள் என்னவா இருக்கிறீர்கள் என்பதை உங்களுடைய ஜீவியமே நிரூபிக்கும். இயேசு கிறிஸ்து அதுதான் கூறினார். என்ன கூறினார் கேட்டாக்கா, நீங்கள் உங்களுடைய கனியினாலே, ஒருவனுடைய கனியினாலே, ஒருவனுடைய ஜீவியத்தினாலே நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ளலாம். அருமையான வெளியேறப்பெற்ற பிள்ளைகளே, அவருடைய ஜீவியத்திலே, ஒரு கிறிஸ்துவனுடைய ஜீவியத்திலே நீங்கள் பார்க்கும்போது அவருடைய கனியினாலே அவர்கள் ரட்சிக்கப்பட்டார்களா ரட்சிக்கப்படவில்லையா என்பதை குறித்து உங்களுக்கே தெரியும். இன்றைக்கு அநேக விசுவாசிகளை பார்க்கிறோம், ரட்சிக்கப்பட்டார்கள் என்று சொல்கிறார்களே தவிர ரட்சிப்புக்கு ஏற்ற கிரிகள் அவர்களிடத்தில் வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. பயங்கரமான ஓடியம் பேசுறது, கெட்ட வார்த்தை பேசுறது, அவருடைய ஜீவியமே தாறுமாறா இருக்கிறது. சத்தியத்தை குறித்து பேசினால் அவங்க என்ன செய்யறாங்கன்னு இப்போ நீங்க பாருங்க. சரி, ஆனால் தேவன் ஒரு மனிதனை ரட்சித்திருப்பார் என்று சொன்னால் அவன் கீழே விழவே முடியாது. எந்த ஒரு வார்த்தையையும் அவனாலே மறுதலிக்க முடியவே முடியாது. தேவன் ஒரு மனிதனை ரட்சித்தார் என்று சொன்னால் எந்த ஒரு வார்த்தைகளையும், தேவனுடைய ரகசியங்களையும், தேவனுடைய வெளிப்பாடுகளையும் அவனாலே மறுக்கவே முடியாது, மறுதலிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தூஷிக்கிற ஒருவராய் இருந்தால் அப்பொழுது நீங்கள் ஒரு கிறிஸ்தவனாகவே இருக்கவே முடியாது. ஹல்லேலூயா. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை மறுதலித்து போனவர்கள் இன்றைக்கு எல்லாமே, ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு மோகன் சி லாசர் பாஸ்டர் எடுத்துக்கோங்க, ஏஜி சபை பாஸ்டர் எடுத்துக்கோங்க, பால் தினகரன் பாஸ்டர் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு எத்தனை பாஸ்டர் இருக்கிறாங்கள, அவங்களெல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. உதாரணமா சொல்ல மாட்டேன், அவங்களெல்லாம் எடுத்துருவோம்ல. இவங்களாம் ரட்சிக்கப்பட்டார்கள் என்று நினைக்கிறீங்களா பிரியமானவர்களே? இல்லை. தேவனால் அவர்கள் முழுமையாய் ரட்சிக்கப்படாமல் இருக்கிறார்கள். எப்படி நான் சொல்றேன், எப்படி நான் எதை குறித்து சொல்றேன் கேட்டா, 6ஆம் வசனத்தை பாருங்க. மறுதலித்து போனவர்கள் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியமா இருக்கிறது. ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன், சாதாரண உதாரணம். நீங்கள் வேதத்தை நீங்கள் பாருங்கள். நீங்க பாருங்க, என்னெல்லாம் நீங்க பார்க்காதீங்க.
நான் சொல்ற வார்த்தையை குறித்து நீங்க நினைக்க வேணாம். நான் பரிசுத்த வேதாகமத்தில் என்ன எழுதப்பட்டிருக்குதோ அதை குறித்து தான் உங்களை பேசுறேன். பரிசுத்த வேதாகமத்திலே 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்திலே 34ஆம் வசனத்திலே நீங்கள் அங்கே பாருங்கள். சபைகளில் உங்கள் ஸ்திரீகள் பேசாமல் இருக்க கடவார்கள், பேசும்படிக்கு அவர்கள் உத்தரவு இல்லை, அவர்கள் அமர்ந்திருக்க வேண்டும் என்று வேதம் அப்படியே கூறுகிறது. வேதம் கூறுகிறது, பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. ஹல்லேலூயா. ஆகவே பரிசுத்த வேதாகமத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த உபதேசத்தை குறித்து இன்றைக்கு மனம் திரும்பின, அதாவது ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய வார்த்தை நல் வார்த்தைகளை ருசி பார்த்தும் இனி வரும் பலனையும் ருசி பார்த்தும் அவங்க கிட்ட போய் இந்த வார்த்தைகளை குறித்து சொல்லும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்கடா, மறுதலித்து போகிறார்கள். செய்யறாங்களா இல்லையா? அவங்க மறுதலித்து போகிறார்கள். இன்னைக்கு சபையில பெண்கள் பேசக்கூடாது என்று பரிசுத்த வேதாகமம் வேதம் கூறுகிறது. பாஸ்டரையா, மோகனையா, மோகன் சி லாசரையா, ஏஜி சபை பாஸ்டரையா, பால் தினகரன் ஐயா அப்படின்னு சொன்னாக்கா அவங்க பொண்டாட்டியா பலிப்படுத்தி நிக்க வச்சு ஜனங்கிட்ட பேச வைக்கிறாங்க. இல்ல ஃபாரினர் ஒரு லேடியை கொண்டு வந்து சபையில பேச வைக்கிறாங்க. பாருங்க, அப்ப இந்த உபதேசத்துக்கு அவர்கள் இந்த சத்தியத்தை மறுதலித்து போய்விட்டார்கள். மறுதலித்து போய்விட்டார்கள். இந்த சத்தியத்தை அவர்கள் மறுதலித்து போய்விட்டார்கள். இப்போ நீங்க பாருங்க, 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே தலைமுடியே முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கு, சகோதரிமார்களுக்கு, வெளியேறப்பட்ட சகோதரிமார்களுக்கு தலைமுடியே முக்காடாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று உபதேசம் பைபிள்ல இருக்குது, பரிசுத்த வேதாகமத்தில் இருக்கிறது என்று கூறினால் பாஸ்டர்கள் சொல்றார்கள் அது எனக்கு தேவையில்லை, முக்காடு அதுக்கு முன்னால முக்காடு போடுன்னு சொல்றது. ஆனா என்ன முக்காடுனா தலைமுடியே முக்காடை குறித்து தான் பவுல் தீர்க்கதரிசி பேசுறாரு. அப்படி உபதேசத்தை குறித்து இந்த சத்தியத்தை குறித்து வேதத்தில் இருக்கிறது என்பதை குறித்து காண்பித்தால் அவர்கள் போதகர்கள் மறுதலித்து போய்விட்டார்கள். விசுவாசிகள் மறுதலித்து போய்விட்டார்கள். இவர்கள் யார் என்று சொன்னால் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரமயுவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் இனி வரும் உலகத்தின் மேல ருசி பார்த்தும் அவர்கள் இந்த வார்த்தைகளை, தேவனுடைய பரிசுத்த ஆவி வார்த்தைகளை மறுதலித்து போனவர்கள். இப்படிப்பட்ட ஆட்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். பரிசுத்த ஆவி பெற்றேன் என்று சொல்லுகிறார்கள். பரிசுத்த ஆவியுடைய வார்த்தையை தான் உங்களுக்கு காண்பிக்கிற, ஆனா நீங்கள் மறுதலித்து போறீங்க. பரிசுத்த ஆவி வார்த்தையை மறுதலிப்பாரா? சற்று சிந்தித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவருடைய வார்த்தையை பரிசுத்த ஆவி மறுதலிப்பாரா? சற்று சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. சரி, அதை விடுங்க. இப்போ அப்போஸ்தலர் 2:32 எத்தனையோ வீடியோ பேசிட்டேன், இருந்தாலும் செய்திக்கு வருது இதெல்லாம். அப்போஸ்தலர் 2:32 பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சீடர்கள் ஞானஸ்நானம் கொடுத்தாங்க சிஸ்டர் அப்படின்னு பாஸ்டர்களுக்கும் விசுவாசிகள் உபதேசம் பண்ணாங்க. அந்த உபதேசத்தை, அந்த சத்தியத்தை நான் பரிசுத்த ஆவி பெற்றுவிட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த பாஸ்டர்களும் விசுவாசிகளும், அந்நிய பாஷை தான் எனக்கு அபிஷேகம் சொல்லக்கூடிய அந்த பாஸ்டர்களும் விசுவாசிகளும் இந்த உபதேசத்தை மறுதலித்து போய்விட்டார்கள். மறுதலித்து போய்விட்டார்கள். ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டு விட்ட இந்த விசுவாசிகள், ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்ட இந்த போதகர்கள் இந்த உபதேசங்களை மறுதலித்து போய்விட்டார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை இத்தனை மோகன் சீலாசர் பாஸ்டரு, தினகரன் பாஸ்டரு, ஏஜி சபை பாஸ்டரு, இன்னும் சிபிஎம் பாஸ்டர்ஸ்கள், இன்னும் பெந்தகோஸ்து பாஸ்டர்ஸ்கள், இவங்க அத்தனை பேருமே மறுபடியுமாக இயேசு கிறிஸ்துவை சிலுவையிலே அறைந்து அவரை அவமானப்படுத்துகிறவர்களாக இருக்கிறார்கள். அவர்களை மீண்டுமாக புதுப்பிக்கிறது கூடாத காரியம். தேவன் இவர்களை ரட்சிக்கவில்லை, ஆனால் இவர்கள் தான் சொல்கிறார்கள் நாங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று அவர்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் ஒரு மனிதனை ரட்சித்து விட்டார் என்று சொன்னால் அவன் தேவனுடைய உபதேசத்துக்கு, எல்லா உபதேசத்துக்கும் அவன் செவி கொடுத்து அந்த பரமையை ருசி பார்ப்பான். ஹல்லேலூயா. சரி, நீங்கள் பாருங்கள், நீங்க நல்லா புரிஞ்சுக்க தயவு செஞ்ச இந்த ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரத்திலிருந்து 23ஆம் வசனத்திலிருந்து 28ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. பாருங்க, 3 சாட்சி உங்களுக்கு கொடுத்துருக்கிற வயத்திலிருந்து நீங்க இந்த 3 அதிகாரத்தை நீங்க வாசித்தீங்கன்னாக்கா ஆதாமுடைய வம்ச வரலாறு என்று அங்க வரும். அந்த ஆதாமுடைய வம்ச வரலாறுல காயினுடைய பெயர் அங்க இருக்காது. நான் மீண்டும் சொல்றேன், ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் ஆதாமுடைய வம்ச வரலாறு அப்படின்னு இருக்கும். நீங்கள் அங்க பாருங்க, காயினுடைய பேர் வராது. 1 நாளாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பாருங்க, காயினுடைய பேர் அங்க வராது.
லூக்கா 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலிருந்து 28 வரைக்கும் வாசிங்க. அங்க காயினுடைய பேரு ஆதாமுடைய வம்ச வரலாறுல வரல. ஏண்டா வரலன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தாக்கா 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுது, பொல்லாங்கினால காயின் உண்டாகப்பட்டிருக்கிறார் என்று வேத வாக்கியம் கூறுகிறது. இந்த உபதேசத்தை வேதத்தின் அடிப்படையில் இன்றைக்கு பாஸ்டர்கிட்டயோ விசுவாசிகிட்ட எடுத்து காமிச்சா கூட இந்த உபதேசங்களை அவர்கள் மறுதலித்து போய்விட்டார்கள். பரிசுத்தாவி பெற்ற சொல்லிக் கொண்டிருக்கிற நானே, தேவனுடைய வார்த்தையினாலே நான் ஒரு தினம் பிரகாசிக்கப்பட்டிருக்கிற சொல்லிக் கொண்டிருக்கிற நானு, இனி வரும் பலனை ருசி பார்த்திருக்கிற நானு, இந்த உபதேசங்களை அவர்கள் மறுதலித்து போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட விசுவாசிகளையும் இப்படிப்பட்ட மோகன் சி லாசரி போல இருக்கிற அநேக பாஸ்டர்களும் ஜான் ஜோபராஜ் இல்லாம இப்படிப்பட்ட பாஸ்டர்களும் அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். நல்லா புரிஞ்சுக்குங்க. இப்படிப்பட்ட விசுவாசிகளை பாஸ்டர்களை புதுப்பிக்கிறது ரொம்ப ரொம்ப கூடாத காரியம். நீங்க பாருங்க, தேவன் சொல்றாரு, நீங்க யூதா 4ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் ஒன்றான ஒரே ஒரு ஆண்டவர் தான் இந்த உலகத்தில் இருக்கிறாரு. அந்த ஒரே ஆண்டவர் தான், அந்த ஒரே ஆண்டவராகிய தேவனையும் அந்த ஒரே ஆண்டவர் தான் தேவனா இருக்கிறார். அந்த தேவன் தான் மாமிசத்தில் மனிதனாக இப்படி வெளிப்பட்டார். இப்ப இவருடைய உபதேசத்தை, சத்தியங்களை, இவர் பேசுற பரிசுத்தாவி பேசின சத்தியங்களை மறுதலித்து போனவர்கள் இருக்கிற அநேக பெந்தகோஸ்து விசுவாசிகள், கத்தோலிக்க விசுவாசிகள், புரோட்டஸ்டன்ட் விசுவாசிகள் சொல்றாங்க. நீ புரோட்டஸ்டாண்டு இன்னைக்கு எத்தனோ புரோட்டஸ்டாண்ட் எத்தனோ விதமா இருக்குது. கத்தோலிக்க இருக்கிற அவங்க சொல்றாங்கக்கா, அற்புதங்கள்லாம் இன்னைக்கு இல்லைங்க, அற்புதங்கள்லாம் இன்னைக்கு இல்லை, அற்புதங்கள்லாம் கடந்து போச்சு. ஜான் ஜோபராஜ் சொல்றாரு யூடியூப்ல, பெந்தகோஸ்து பாஸ்டர் குறிச்சி, இன்னைக்கு தண்ணீரை ரத்தமா மாற்ற சொல்லி பார்க்கலாம், அவங்கள இன்னைக்கு பண்ண சொல்லி பார்க்கலாம், மரித்து போன பணங்களை எழுப்ப சொல்லி பார்க்கலாம், ஒரு குஷ்டரோகிய குணமாக்க சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இழிவா கேவலமா யூடியூப்ல பேசுறாரு, செய்தி அளிக்கிறாரு. அங்க ஒன்னு டேப்ல ஒரே விசில் சவுண்டு கேட்குது, கை தட்டுறதோ விசில் சவுண்டு கேட்குது. நல்லா புரிஞ்சுக்குங்க தேவனுடைய பிள்ளைகளே, அவரு நேற்றும் இன்றும் என்றென்றும் மாறாத கர்த்தரு அன்றைக்கு செஞ்சார் சொன்னாக்கா இன்றைக்கு கண்டிப்பா செய்வார். ஜான் ஜோபராஜ் செய்யலைனாக்கா, இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்து பாஸ்டர்ங்க செய்யலைனாக்கா இன்னைக்கு பைபிள அப்படியே தலைக்கீழா மாற்றக்கூடாது, அது நடக்காது, அற்புதங்கள்லாம் முடிஞ்சு போச்சு, இனி அற்புதங்கள் நடக்க முடியாது என்று சொல்லுவதில் அர்த்தமே இல்லை. அவர்கள் மறுதலித்து போனவர்கள். அதனாலதான் நீ ஜான் ஜோபராஜ் தேவையில்லாம ஒரு பொண்ணு விஷயத்துல மாட்டீங்கன்னு இன்னைக்கு ரொம்ப கேவலமாயிட்டார். இப்போ சினிமால போறான்னு ஒரு புது நியூஸ் வருது யூடியூப்ல, சினிமால போய் ஜாயின் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இவங்கெல்லாம் ஒரு உண்மையான ரியல் பாஸ்டர் இல்லை, இவங்க பழப்புக்காக வந்துக்கிற பாஸ்டர்ஸ் இவங்கெல்லாம். அது முதல்ல நீங்க புரிஞ்சுங்க. அற்புத நாட்கள் கடந்து விட்டது சொல்லிக் கொண்டிருக்கிற அத்தனை பேருமே அவர்கள் இன்னும் புதுப்பிக்கப்படவில்லை, அவர்கள் பிரகாசிக்கப்படவில்லை. இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் பாஸ்டர்கள்லாம் அவங்க உண்மையான ரியலாவே அவங்க பிரகாசிக்கப்படல. ஆனா அவர்கள் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது அவர்கள் தான் வெளிப்படுத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார்கள், பிழைப்புக்காக, பணத்துக்காக. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய விலையேறப்பட்ட பிள்ளைகளே, ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஒரு ஒன்றான ஆண்டவராகிய தம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிற பக்தி அற்றவர்களாகி, இவங்க யாரு? பக்தி இல்லாத பிள்ளைகள். ஹல்லேலூயா. ஆக்கினிக்குள்ளாக தீர்ப்பார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிற எவனோ, மத்தேயு 10:23, மனுஷர் முன்பாக என்னை மறுதலிக்கிற எவனோ அவனை நானும் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் முன்பாக மறுதலிப்பேன். இன்னும் நிறைய வசனங்கள் இருக்குது, என்ன பேச முடியல, டைம் ஆயிடுச்சு. மறுதலிப்பு என்று இயேசு நான் சொல்றாரு. ஆக தேவனுடைய வார்த்தைகளை ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டிருக்கிற அந்த ஜனங்கள் அவர்கள் மறுதலித்து போய்விட்டார்கள். இப்ப நான் பேசுறேன், இது மாத்திரம் இல்லைங்க, இன்னும் எவ்வளோ ரகசியம் இருக்கிறது, எவ்வளோ வெளிப்பாடுகள் இருக்குது, எவ்வளோ மறைப்பொருள் இருக்குது. இதை குறித்து பேசினாக்கா அவர்கள் அத்தனை பேருமே இன்றைய காலத்தில் இருக்கிற போதகர்கள், விசுவாசிகள் மறுதலித்து போய்விட்டார்கள். அவர்கள் இயேசு கிறிஸ்துவை மீண்டுமாக சிலுவையிலே அறைந்து அவரை அவமானப்படுத்துகிறார்கள். அவர்களை மீண்டுமாக இந்த வசனங்களை அவர்கள் மீண்டும் அவர்களுக்கு சொல்லி அவர்களை புதுப்பிக்கிறது மிகவும் கஷ்டமா இருக்கும் என்று பரிசுத்த ஆவியானவர் உரைத்து விட்டார். அதனால நான் என்னதான் கூவுனாலும் அவங்கள கேட்கவே மாட்டாங்க.
எதுக்காக இப்ப நான் கூவுறேன்னு கேட்டாக்கா, இப்போ இருக்கிற விசுவாசிகளாவது நீங்க உண்மையாலுமே மனம் திரும்பி உண்மையா தேவனுடைய வார்த்தை ரட்சிக்கப்பட்டு உண்மையாய் கனி கொடுக்கிற பிள்ளைகளாக, உண்மையா தன்னுடைய வாழ்க்கையில ரியலாவே கிறிஸ்துவுக்காக ஜீவிக்கிற ஒரு பிள்ளைகளாக நீங்கள் வாழ வேண்டும் என்பது தான் இந்த செய்திகளை பரிசுத்த ஆவியானவர் கொடுத்து கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. ஆகவே தேவனுடைய வெளியேறப்பட்ட பிள்ளைகளே, நீங்கள் உண்மையாலுமே தேவனுடைய பார்வையில மாத்திரமில்லை, அநேக கிறிஸ்தவர்கள் பார்வையிலே நீங்கள் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசையா இருக்கிறது. தேவனுடைய சத்தியத்தை கேளுங்கள், அவருடைய சத்தியத்தில் வளரப்பார்கள். தேவனுடைய வெளிப்பாடுகளும் மறைப்பொருளும் சத்தியங்களும் கேட்டு உணருங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் தேவன் உங்களை உண்மையாலுமே ரட்சித்தார் என்று நாம் நம்ப முடியும். ஹல்லேலூயா. ஒன்று மட்டும் கூறுகிறேன், தேவன் ஒரு மனிதனை ரட்சித்திருப்பார் என்று சொன்னால் அவன் ஒருபோதும் அவன் கீழே விழுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஹல்லேலூயா. ஆக இன்றைய காலத்திலே நீங்களே சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு இருக்கிற போதகர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள் என்பதை குறித்து நீங்களே சிந்தித்து பாருங்கள். மனம் திரும்புங்கள், கிறிஸ்துவுக்காக உண்மையான கனி கொடுக்க பாருங்கள். God bless you பிரியமானவர்களே. God bless you.